ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சு ஸ்ட்ரீம்ஸ். லாங் டெயில் போ எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரியான ஹேர் போ செய்யறதுக்கு சாட்டின் கிளாத்தோ இல்லை க்ரீப் கிளாத்தோ இல்லை சிந்தட்டிக் கிளாத்தோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வேவியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதோடைய டெய்ல்ஸ் வந்து இது மாதிரி அழகாக இது மாதிரி ஃப்ளோட்டிங்காக வந்து நிற்கும். நம்ம வியர் பண்ணுற பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஹேர் போ வச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா இருக்குங்க. நம்மளுடைய ட்ரெஸ்ஸையே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இது மாதிரியான ஹேர் போ டுட்டோரியல் வீடியோஸ்க்கு அஞ்சு ஸ்ட்ரிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் எடுத்திருக்க கிளாத்து 35x20 சென்டிமீட்டர் லென்த். நம்ம எடுத்திருக்க கிளாத்தில் நல்ல சைடு கெட்ட சைடுன்னு சொல்லிட்டு 2 சைடு இருக்கும். நல்ல சைடு வந்து எப்பயுமே ஷைனியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க கிளாத்தை வந்து எட்ஜஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் லைட்ரு வச்சு நம்ம பர்ன் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம போ பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இதை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதோடைய க்ரீஸும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும், மடிஞ்சு வரும். சென்ட்ரு ஹாஃப் வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து மிஷின் ஸ்டிச் பண்ணாததுனால இதுமாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம ஒன்ஸ் அகெயின் அயன் பண்ணிக்கிட்டோன்னா அது பர்ஃபெக்டாக அதோடைய ஷேப் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இது மாதிரி வச்சு அயன் பண்ணுறது எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் அதோடைய சென்ட்ரு மார்க் பண்ணி அது பாதியாக மடிச்சுட்டு அது இப்போயும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்போ சப்போஸ் சென்ட்ரு தெரியாதவங்க வந்து ஹோலாக மடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய சென்ட்ரு ஏரியா கிடச்சிரும். ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அதோடைய க்ரீஸ் லைட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே அந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் 1 இன்ச் தள்ளி வைக்கணும் நம்ம. பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு மற்ற சைடையும் இதே மாதிரி மடித்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் தான் அந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். சென்டர் ஸ்டிச் வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி ஒரு சைடுலேருந்து நம்ம அந்த நூல் இழுத்தோம் அப்படின்னா அது போ மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அது டைட் பண்ணால் போதும். அடுத்த ஸ்டெப்பாக 15x8 சென்டிமீட்டரில் ஒரு சின்ன கிளாத் பீஸ் எடுத்துக்கோங்க. இதையும் சென்டர் மடக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு மடக்கிக்கோங்க. ஸோ தட் அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபைனலாக அது ஒரு இன்ச் அளவுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ரிப்பாக மாற்றிக்கோங்க. அது மடிச்சுட்டு அது நல்லா அயன் பண்ணாலே போதும். அது நல்லா அதோடய ப்ளேஸில் ஃபிக்ஸ் ஆகிடும். பெருசாக அது ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. இதே மாதிரி அயன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும். இதே பாருங்க, இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு அதை மடக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் ஒன்ஸ் அகெயின் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இப்போ செகண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் பீஸுக்கு வந்து 35x35 சென்டிமீட்டரில் ஒரு பெரிய ஸ்கொயர் பீஸான கிளாத் எடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து நம்ம இப்போ வந்து 2ஆக மடித்து லைக் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து நம்ம அதோடைய சென்டர் ஏரியா வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதோட ஜஸ்ட் ஒரு அயன் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணாலும் போதும், அயன் பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு விசிபிளாக இருக்கும். இப்பயுமே அந்த ட்ரையாங்கிளோடைய அந்த 2 டெயில் போர்ஷன் இருக்குல்ல, இது இப்படி வச்சா போதும். இப்படி மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மிஷின் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு துணி மேலே இன்னொன்று துணி வச்சோன்னா அது செக்யூராக அது அப்படியே நகராமல் இருக்கும் நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது. இதே மாதிரி வச்சு ஹரிசாண்டலில் நம்ம ஒரு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இது அந்த க்ரீஸ் போகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அயனால். அதுக்கப்புறம் ஹரிசாண்டலில் ஒரு லாங் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஸ்டிச் பண்ண ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்டு த்ரெட் வந்து ஓப்பன்லே தான் வச்சுருப்பேன். அதை ஜஸ்ட்டு மெலீஸாக லைக் ஸ்லோவாக இழுத்திங்க அப்படின்னா அதோடைய ஃப்ரில்ஸ் வந்து இதே மாதிரி செட் ஆகி வரும். மெதுவாக இழுத்தா போதும். இது பாருங்கள், இதே மாதிரி மெதுவாக இழுத்து பாருங்க, இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் அந்த நம்ம எடுத்திருக்க அந்த த்ரெட் இருக்குல்ல அதாலே ஜஸ்ட்டு டைப் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரில்ஸ் அழகாக அதே மாதிரி வந்து நிற்கும், எந்த ஷேப்புமே மாறாது. அதுக்கப்புறம் 2-3 ஸ்டிச் நம்ம அந்த ஊசியால் 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கிட்டிங்கன்னா
அது நகராமல் அதே இடத்துல நிற்கும். இதே மாதிரி நம்ம டெயில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த போவையும் டெய்லையும் அந்த சின்ன துணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மடித்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். நான் க்ளூகன் வச்சு தான் அது ஒட்டினேன். பாருங்கள், இதே மாதிரி வச்சு க்ளூகன் வச்சு ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ஹேர் போ வந்து டெய்ல்டு ஹேர் போ வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இப்படியே யூஸ் பண்ணலாம் மீன்ஸ் நம்ம ஒரு அலிகேட்டர் கிளிப்லேயோ இல்லை நம்ம சென்டர் கிளிப் இருக்குல்ல, ப்ளெயின் கிளிப்ஸ், அது மாதிரி நமக்கு கடையில் வாங்க கிடைக்கும். அந்த மாதிரி கிளிப்ஸில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறனால நான் முன்னாடியே செஞ்ச ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஹேர் போ செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஹேர் போ, அந்த கிளிட்டர் போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம டெயில் போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.